ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சென்னோட அப்பா இறந்து போனதுக்கு கல்லறையில அவன் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். மீஜி அவனுக்கு கொடை பிடிச்சிட்டு பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. மழை கொட்டிட்டு இருக்கு. அங்க வர மீஜியோட அம்மா சரி வா போதும் நம்ம எந்த கிளம்பலான்னு கூப்பிட்ட. மீஜி ஆனா அசையாமலே கொடையை பிடிச்சிட்டே நின்னுட்டு இருக்கா. அவன் கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட தனியா இருக்கட்டும், வா போலாம் போலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா அப்ப கூட மீஜி தள்ளுற ஐடியாலேயே இல்ல. இல்லம்மா என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா அங்க நிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க 2 பேரையும் விட்டுட்டு கிளம்பி அங்கிருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாளே இந்த பில்லியர்ட்ஸ் கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்ல இந்த ஓனர் ஏதோ விக்கிறாரு போல. அங்க நம்ம சென்னு போறான். வீடு அடமானம் வச்சு இதுல வீடு பேர்ல லோன் வாங்கி இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். இங்க வர லாபம் நஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியும்ல, சின்ன பையனா இருக்கான்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கும் நிறைய கடன் இருக்கு, என்கிட்ட வித்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா தானே இருக்கும்னு சொல்லிட்டு சென்னு பேசிட்டு இருக்கான். அவரும் ஓகேன்னு ஒரு டீலிங் போட்டுறாரு போல. சென்னு ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு சீக்கிரமா போங்க நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்ல, நீ உனக்கு தெரியுமாடா ஒருவேளை இந்த பில்லியர்ட்ஸ் கிளப்ப ஒட்ட விக்கிறார்ல அவர் கூட கிரீன் லைஃப் இருக்கே, அதான் மீஜியோட அம்மா அங்க வேலை பார்த்தாங்களே மல்டி லெவல், அதுல இன்வெஸ்ட் பண்ணாரு போல, அதான் எல்லாமே நஷ்டமாயிருச்சுன்னு சொல்ல. அப்படியா ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு சென்னு யோசிக்கிறான். இங்க பார்த்தா அந்த மீஜியோட அம்மா அவளை கூட்டிட்டு அந்த கம்பெனில இருந்து என்னத்தெல்லாம் சுருட்ட முடியுமோ அதெல்லாம் சுருட்டிட்டு இங்க நம்ம இருக்க முடியாது, நீ என்ன பண்ற ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துரு, நான் உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், இது 1 வருஷம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும், நீ எங்க போய் தங்கிட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதே கதவை யாரும் ஓபன் பண்றாங்க. அவங்க அம்மாவும் மீஜியும் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள சென்னு வரான். கடன்காரங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்படியே பயந்து போய் நல்ல வேலை இவன் தானான்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம மீஜிக்கு அவங்க அம்மா பாதியிலே இவ்வளவு விட்டு கழட்டி விட்டு ஓடின மாதிரி இருக்கு. பார்த்தா கனவுதான். திடீர்னு எந்திரிக்கிறா, போய் எட்டி பாக்குறா. அவங்க அம்மா அந்த ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சென்னுக்கு தான் ரூம் இல்ல, மொத்தம் 2 ரூம் தானே இருக்கு. அதனால அவன் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு இந்த ரூம்ல போய் நீ படுத்துக்கோ, நான் எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்ல. இன்னுமா நம்ம எவ்வளவு பெரிய பிள்ளைங்களாயிட்டோம், உன்னை சொந்தமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிற கூட அறிவு கூட இல்லையா, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கேட்டுட்டு இருக்கான். மீஜி பாக்குறா, இல்ல என்னதான் இருந்தாலும் அது உன்னோட ரூம், அதுல நான் ஸ்டே பண்ணிட்டே இருக்க கூடாதுன்னு சொல்ல. அது ஓ ரூம் தான், அதெல்லாம் பத்தி தேவையில்லாம கவலைப்படாம ஒழுங்கா படுத்து தூங்குற வழியை பாரு போன்னு சொல்லிட்டு அவளை உள்ள அமுச்சு விட்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் மீஜி ஸ்கூல்ல இருக்கும் போது டீச்சர் போன் கூப்பிட்டு கொடுக்குறாங்க, உங்க அம்மா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சீக்கிரமா கிளம்பி பஸ் ஸ்டாப்க்கு வந்துரு, இப்பயே கிளம்பி ஓடணும், இல்லைன்னா வேற வழியே இல்லாம போயிரும், சீக்கிரமா அந்த ஊர்ல நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அம்மா உனக்கு லீவ் போட்டிருக்காங்க, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு டீச்சரும் சொல்றாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்தா நம்ம சென்னை இந்த வீட்டுக்கு லோன் எடுக்கிறதுக்காக போயிருக்கான். அங்க பேங்க்ல இல்லப்பா இந்த வீடு பேர்ல ஆல்ரெடி லோன் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு பேங்க் எம்ப்ளாயி சொல்றாரு. இந்த டேட்ல தான் அப்படின்னு. இந்த டேட்ல எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருந்தாருங்க, அவர் எப்படி லோன் எடுத்திருக்க முடியும்னு கேட்க. ஆனா அவரோட கை நாட்டெல்லாம் இருக்கேப்பா, எல்லா ப்ராசஸும் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்ல. கரெக்டா ஃப்ரெண்டு உள்ள வரான். டேய் மீஜியோட அம்மா ஓடி போறாங்கடா ஊர்ல இருந்து அப்படின்னு. மீஜியோட அம்மா பண்ண வேலை தான் தெரிஞ்சுட்டு சென்னு வேகமா வண்டி எடுத்து கிளம்பிட்டு இருக்கான். சரி ஓகே முதல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஜி அதுக்குள்ள அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறா. அங்க அந்த அவங்க அம்மாவோட லவ்வர் அங்கிள் இருக்கான்ல, அவன் இருந்துட்டு மீஜி உங்க அம்மா பஸ் ஸ்டாப்ல இருக்காங்க, வா நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுக்க. மீஜி நான் வர முடியாதுன்னு கத்த ஆரம்பிக்கிறா. எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் அவங்கள போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவ கையை பிடிச்சவர் உள்ள இழுக்க ட்ரை பண்ண சென்னை அதை பாத்துட்டான். அந்த ஆள் கையிலேயே வேகமா ஒரு அடி அடிச்சு மீஜியை காப்பாத்துறான். உங்க அம்மா கூட நீ போறியான்னு கேட்க, சே நான் போலடா அப்படின்னு மீஜியும் சொல்றா. அந்த அங்கிள் அங்கிருந்து கிளம்பி வேகமா பஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போயிட்டு இருக்கான். சென்னு கோவத்துல மீஜிய தரன்னு இழுத்துட்டு போயிட்டு, ஏற்கனவே பேங்க்ல வேற அவங்க அம்மா அடமானம் வச்சு கடன் வாங்கிட்டாங்கன்னு தெரியுதுல, அந்த கடுப்புல உங்க அம்மா எங்கன்னு போய் தேடுன்னு சொல்ல. எனக்கு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. காணாமல் போனவங்களை அனௌன்ஸ் பண்ற இடம் இருக்கு, அங்க போயிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சென்னு கத்த ஆரம்பிக்க. மீஜியும் ஆமா இவரோட சர்டிபிகேட் எங்க அம்மா சூட்கேஸ்ல இருக்கு, கொஞ்சம் அர்ஜென்ட் வேணும்னு போய் சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் அனௌன்ஸ் பண்றாங்க, ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லவே இல்ல. பாத்தியா ஒரே கொஞ்சம் பஸ் தான் இங்க இருக்கு, எந்த பஸ்ஸும் நான் வந்ததுக்கு அப்புறம் போல, உங்க அம்மா எங்க போனாங்கன்னு கேட்க. அம்மா தானே ஒரு பஸ்ஸா தேடலாம் வான்னு சொல்லிட்டு சென்னோட கைய புடிச்சு தரன்னு இழுத்துட்டு மீஜியும் ஒரு பஸ்ஸா ஏறா. எல்லா பஸ்ஸையும் தேடி கண்டுபிடிச்சோம், எதுலயுமே அவங்க அம்மா கண்டுபிடிக்கவே முடியல. மீஜி பாத்துட்டு இருக்கா. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. கரெக்டா சென்னுக்கு வேற மெசேஜ் வருது, சீக்கிரமா உங்க கடன் எல்லாம் கட்டுங்கன்ட்டு. இப்ப அவனுக்கு லோனும் கிடைக்கல, ஆனா அதுக்கு பதிலா அவங்க அம்மா வாங்கிட்டு போன கடனுக்கு இனிமே வட்டியும் கட்ட வேண்டிய நிலைமை இருக்கு. இத பாத்துட்டு அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். யாரோ பண்ண தப்புக்கு என் மேல ஏன்டா கோவத்தை காட்டுற, நான் என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு மீஜி மறுபடியும் கேட்க. ஆமால இனிமே நான் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த அந்த காசை வச்சுக்க, எப்படியோ போய் தோறன்னு சொல்லிட்டு சென்னங்க வந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். மீஜி பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. இப்ப என்ன பண்றதுன்னு சுத்தமா அவளுக்கு தெரியவே இல்ல. போலீஸும் அவளெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஆனா இவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியுது. அதே மாதிரி அவங்க மீஜியோட அம்மா வேலை பார்த்த கம்பெனில
சத்து மாத்திரைன்னு சொல்லிட்டு சும்மா 4 ஏதோ விட்டமின் மாத்திரை தான் வித்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியவே திவாலாக்கி இழுத்து மூடிடுறாங்க. மீஜி நேரா ஹாஸ்டல்ல போய் தங்கலான்னு ஸ்கூலோட ஹாஸ்டல் இருக்கும்ல, ஒரு வருஷத்துக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன்னு கார்டு குடுக்குறா. ஒரு வருஷத்துக்குலாம் அந்த ஃபீஸ் பத்தாதுமா அப்படின்னு சொல்ல, அம்மா என்னதான் கொடுத்துட்டு போனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு 6 மாசத்துக்கு தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு போனா போதுன்னு அவங்களும் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மீஜி கிளாஸ்க்கு போறா, பசங்க எல்லாம் சாப்பிட கூப்பிடுறாங்க, லஞ்சு போலாம் அப்படின்ட்டு. ஆனா இவெல்லாம் இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டு கையில ஒரே ஒரு ரொட்டி தான் வச்சிருக்கா, அவ்வளவுதான். அதை சாப்பிட்டு எங்கேயாவது எடுபடி வேலை தான் பார்த்து படிக்கணும் போல. இன்னொரு பக்கம் நம்ம சென்னும் அதே மாதிரி அவங்க ஓனர் கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொன்னால பில்லியர்ட்ஸ் கிளப்ப, இல்ல என்னால முடியல அங்கிள் சாரின்னு சொல்ல, பரவாயில்லப்பா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு, நீ நல்லா ஸ்னூக்கர் விளையாடுவ, அந்த பேட் என்கிட்ட இருக்கு, இதை நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன் வச்சுக்கோ, எனக்கு வயசாயிடுச்சு இனிமே விளையாட முடியாதுன்னு சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸை போட்டு அங்க இருந்து சென்னை கிளம்பிட்டு இருக்கான். இவன் அங்க இருக்க ஒரு பெரிய சீக்ரெட் கிளப்ல அது மாதிரி கேம்பிளிங் எல்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த கிளப்ல போயிட்டு ஸ்னூக்கர் எல்லாம் விளையாண்டு கேம்பிளிங்ல நிறைய காசு ஜெயிப்பான் போல போட்டி மாதிரி வச்சுட்டு, அங்க போய் சரி அதுலயாவது காசு சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா நிறைய ரெய்டு வருதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோன்ட்டு நம்ம சென்னை கிட்ட அவர் சொல்லிடுறாரு. இந்த ஆப்ஷனும் போச்சான்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ரொம்ப சோகமாயிடுறான். அங்கிருந்து கிளம்பி ஏதோ சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல எக்கச்சக்கமா இரும்பு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கும்ல எடைக்கு போடுறது, அந்த மாதிரி அதாவது கிட்டத்தட்ட குப்பை பொறுக்கிற மாதிரி தான். அங்க போய் அவன் பாட்டு குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். என்ன ஏதோ அசைற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஷீட்டு கிட்ட போக, உள்ள இருந்து வேகமா ஒருத்தர் வராரு, நான் உயிரோட இருக்கேன்ட்டு, இங்க ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத, இது ஃபாரின் பிராண்ட் வாட்ச், இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா 2 பேர் வராங்க. ஏய் குப்பை பொறுக்கிறவனே, இங்க எவனாவது ஒருத்தன் பாத்தியாடா, பயங்கர அடிபட்டு ஒரு கிழமை வந்தானான்னு கேட்க, அந்த பக்கமா போனான்னு சொல்லிட்டு சென்னு போய் சொல்லிடுறான். உடனே அந்த ஆளுங்களும் அங்க வந்து தேடி கிளம்பி போயிடுறாங்க. உள்ள அடிபட்டு கிடந்தான்ல, அவர் பாத்துட்டு, இங்க பாரு உன் பேர் என்னன்னு என்கிட்ட சொல்லு, நீ வந்துட்டு மிஸ்டர் ஷாங்குன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு சீக்கிரமாவே தெரியும், நான் தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய ஆளு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் காதுல வாங்காம வாட்ச கூட கீழே தூக்கி போட்டுட்டு சென்னை வந்து பேரை கூட சொல்லாம கிளம்பி போயிட்டே இருக்கான். கிளாஸ்ல மார்க் ஷீட் எல்லாம் கொடுக்குறாங்க. மீஜிக்கு இருக்கிற டென்ஷன்ல திடீர்னு மார்க் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு போல. ஸ்டாஃப் அவளை கூப்பிட்டு என்னமாச்சு நல்லா படி அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சென்னை இருக்கான்ல, மறுபடியும் என் அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு காசு இருக்கு, நான் இன்னும் எவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப பேங்க்ல பக்கத்துல மீஜி தான் ஏதோ ஒரு கவுண்டர்ல இருப்பா போல. நீ அவளோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீஜி பாத்துட்டு ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவ கையில இருந்து கார்டெல்லாம் புடிங்கிட்டு, உங்க அம்மா எங்கடி, காசு கொடுக்க மாட்டியாடின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவள்கிட்ட மிரட்ட ஆரம்பிக்க, சென்னைக்கு போறான் அவளை காப்பாத்துறதுக்காக. இவன் அம்மா எங்க சொல்ல மாட்டியா, உனங்க அம்மா அவனை கண்டுபிடிச்சா என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு மீஜிய வேணும்னே வெளியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். வெளியே போனதும் இந்த பசங்களும் சேர்ந்துட்டு உங்க அம்மாக்கு போன் போடுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க நிறைய லேடிஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஏண்டா இத்தனை ஆம்பளை பசங்க சேர்ந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்ல, வம்பளுக்குறீங்களா, அந்த பொண்ணை விடுங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இந்த பசங்களும் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மீஜி அங்க இருந்து பயந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறா. சென்னு பின்னாடியே போயிட்டு இருக்கான். டக்குன்னு ஏதோ வண்டி மோத மாதிரி வர, சென்னு அவளை தாங்கி பிடிச்சிட்டு, பாத்து போக மாட்டியா, குருட்டுத்தனமா ஓடிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அவங்க கிட்ட நீ மாட்டினா நீ அவ்வளவுதான், அதுக்காக தான் அப்படி பண்ண, நீ ரொம்ப கிளவரா தானே இருப்ப, இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சென்னு கேட்க, நீ என்கிட்ட கொடுத்த காசு, அந்த காசும் எனக்கு தேவையில்லை, என் அம்மா வாங்கின கடனே நான் எப்படியாவது திரும்ப அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மீஜி உள்ள போறா. அவள் குளிருக்கு கூட ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுல போல, ஸ்வெட்டர் கூட இல்லாம தான் சுத்திட்டு இருக்கா. சாப்பிடறதுக்கும் வரதே இல்லைன்னு சொல்லிட்டு பாவம் இருந்து போகணும்னு சொல்லிட்டு அவ கிளாஸ் பொண்ணுங்க எல்லாம் பார்த்து பேசுறாங்க. மீஜி குளிருக்கு ஏதாவது சட்டை இருக்கான்னு பாக்குறா, எதுவுமே இல்ல, எல்லாமே எங்க சென்னோட வீட்டுல இருக்கு போல. அதனால சென்னோட வீட்டுல ரகசியமா வேகமா அந்த சைடு வழியா கம்பியில ஏறுவால, அந்த மாதிரி ஏறி ரூம்குள்ள நுழைகிறா. அவ கபோர்ட திறந்து 4 ஸ்வெட்டர் எல்லாம் திருடிட்டு இருக்கா அவளோடதையே. அப்பன்னு பார்த்து கையில கட்டையோட சென்னை வந்து அடிக்கிறதுக்கு நிக்கிறான். மீஜி பயந்து கத்த ஆரம்பிக்க, சாரி யாரோ திருடங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைச்சேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என்னோட பொருளை தான் எடுத்துட்டு போக வந்தேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் போறேன்னு அவசரமா எடுக்கிறா. கையில ஒரு பெரிய பை வச்சிட்டு இருக்கா, அது கீழே விழுந்துருது. பார்த்தா அதுல இந்த கேன்லாம் இருக்கும்ல, பெப்சி கேனு கோக் கேன்லாம், அந்த மாதிரி கீழே கிடக்கிறதுலாம் பொறுக்கி அதை தான் விக்கிறா போல. அதே மாதிரி ஒண்ணு கீழே உழுந்து கிடக்கு. அதை சென்னு பாத்துட்டான். அவளை பாக்கிறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. அடுத்த நாள் சென்னு ஸ்கூலுக்கு போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட, இந்த மாதிரி மீஜின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா, அவகிட்ட அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஒண்ணு கொடுத்துட்டு போறான். மீஜியும் அம்மா தான் வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு வேகமா வந்து பார்த்தா சென்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கு. இதெல்லாம் உங்க அம்மா பொருள் தான், நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மீஜி ஹாஸ்டலுக்கு போய் அதெல்லாம் பிரிச்சு பார்த்தா இவளுக்கு ஸ்வெட்டர் தேவைப்படுதுன்னு தெரியுது. ஆனா நல்ல ஸ்வெட்டர் ஒண்ணு கூட அவளுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அவனோட கோட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கான். மீஜி அவங்க அம்மாவோடத மட்டும் எடுத்துட்டு திருப்பி இவனோடதெல்லாம் உள்ளே வச்சுட்டு நம்ம சென்னை ஏதோ ஒரு இடத்துல மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கடா இவ்வளவு மெக்கானிக் வேலையை பார்த்து இந்த காருக்கு கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. யாருக்கு தெரியும், ஒரு வேலை இந்த காரை நானே வாங்கிடலாம்லன்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி அங்க வரா. சென்னை என்ன வேணும் உனக்குன்னு கேட்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை,
தேவையில்ல நீயே வச்சுக்கோன்னு சொல்ல, பரவாயில்ல வச்சுக்கோ, இருவில் மீஜி ஏன் கோவப்பட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சென்னு கேட்டுட்டு இருக்கான். உன் பிச்சை ஒண்ணும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு மீஜி அந்த பேக தூக்கி போட்டு ஓடி போயிடுறா. இனிமே எனக்கும் அவளுக்கும் சம்மந்தமே கிடையாதுறான்னு சொல்லிட்டு சென்னு ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்க. இல்லடா, உனக்கு காப்பாத்துறதுக்காக டீச்சர் திட்டினா கூட பரவாயில்லன்னு கிளாஸ்ல இருந்து ஓடி வந்தா தெரியுமா? உங்க அப்பா கிட்ட வசமா மாட்டினா தெரியுமா? பாவம் உங்க அப்பா என்னெல்லாம் திட்டினாரோன்னு சொல்லிட்டு கேட்க, எப்பனான்னு சொல்லிட்டு சென்னு கேட்டுட்டு இருக்கான். அதான் உங்க அப்பா உன்னை வீட்டுல கடத்தி வச்சிருந்தாரு. இவன் மட்டும் இல்லனா என்னால வெளியே போட்டே உடைச்சிருக்க முடியாதுடா. நீ உன்னை வெளியே கூட்டு போறதுக்கு காரணமே இவதானன்னு சொல்ல சென்னுக்கே ரொம்ப பாவம் ஆயிருது. மீஜிட்ட ஓவரா தான் பிஹேவ் பண்ணிட்டோம் போலன்னு சொல்லிட்டு அவ எங்கெல்லாம் குப்பை பொறுக்குவான்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கான். பார்த்தா வேற வேற யாரும் குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க. இதுல கூட இவளுக்கு இவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னுக்கு சோகமா இருக்கு. பார்த்தா மீஜி ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிப்பாங்கல்ல, அக்கா முடிச்சிட்டீங்களா, அந்த கேன் எடுத்துக்குவான்னு கேட்டு அப்பப்பயே அவ பாட்டுக்கு எடுத்துக்கிறா. எடுத்துட்டு அங்க இருந்து வந்துட்டே இருக்கா. ஒரு குப்பை தொட்டில இருந்து கேன் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கும் போது சென்னு போய் முன்னாடி நிக்கிறான். என்ன பண்றிருக்க அப்படின்னு கேக்குறான். தள்ளு, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் காசும் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து கிளம்புறா. மீஜி ஏன் இந்த மாதிரி பண்ற, படிக்கிற வேலையை பாரு, உனக்கு காசு வேணும்னா நான் தரேன்னு சொல்லிட்டு சென்னு பின்னாடியே போயிட்டு இருக்கான். பார்த்தா 3 பசங்க மீஜி கிட்ட எனக்கு வம்பு பண்ணாங்கல்ல, அந்த பசங்க பின்னாடி வராங்க. மீஜி பயந்துட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு சென்னு கையை பிடிக்கிறான். இவ கையை பிடிச்செல்லாம் எழுத்திருப்பாங்க போல, கையெல்லாம் காயமா இருக்கு. அவங்க ஒண்ணு புள்ளி பண்ணாங்களா, இதுக்குதான் ஓடுறியான்னு சொல்லிட்டு கேட்க, என்னால உன்ன மாதிரி அடிக்க முடியாது, ஓடுறேங்கிறதுக்காக நான் கோழை கிடையாது, நான் காப்பாத்திக்கிறதுக்கு வர வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து போயிடுறா. சென்னை அன்னைக்கு நைட்டு ஒருத்தன் வீட்டுல போய் கதவை தட்டுறான். நம்ம மீஜிய புள்ளி பண்ணான்ல அந்த பையன் தான் உள்ள இருந்துட்டு என்னடான்னு கேட்க, நல்லா அவனை போட்டு வசமா அடிச்சு வச்சிடுறான். போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த 3 பசங்களையுமே யார் யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ எல்லாரையும் சென்னை அடிச்சுட்டான் போல. மீஜியையும் கூப்பிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதோ எல்லாம் இவளாலதான் சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் மறுபடியும் மீஜியை அடிக்கிறதுக்கு போக சென்னு நடுவுல எஞ்சி சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. என்னப்பா அது, போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணல அந்த பையன் தானே நீனு, உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, உனக்கு இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க, மீஜி எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, எங்க அம்மாக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருந்தது, 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தாங்க, அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்துட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இப்ப நான் யாரோ அவன் யாரோ அப்படின்னு சொல்ல போலீஸே பாக்குறாரு. பாவப்பட்ட பிள்ளைங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க ஒரு லேடி ஒருத்தங்க வராங்க. பத்திரமா வந்து மீஜியை காப்பாத்தி அங்க வந்து கூட்டு போறதுக்கு தான். கூட்டு போகும்போது மீஜி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த போலீஸ பார்த்து, நீ பயப்படவே பயப்படாத, ஆர்ஷா இருப்பாரு, ரொம்ப நல்லவரு, அவருக்கும் எனக்கும் அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. உன் போன் நம்பர் கொடு, என் போன் நம்பர் நான் உனக்கு தரேன், ஏதாவது ஒரு ஆபத்துனா எனக்கு கால் பண்ணு, உன் அக்கா மாதிரி நினைச்சுக்கோ, நான் உன்னை வீட்டுல போய் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா மீஜியை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீ எக்ஸாம் எழுத போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சென்னு கிட்ட கேக்குறாரு. இங்க பாருப்பா, அந்த பொண்ணோட அம்மா தப்பு போனதுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது, அது உன்னை பாதிக்கவே பாதிக்காது, நீ எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல, இதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் இனிமே எழுத போறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சென்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். சென்னுக்கு சாரி எல்லாம் சொல்லி நம்ம மீஜி மெசேஜ் அனுப்பலான்னு ட்ரை பண்றா. வேணான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அப்படியே விட்டுடுறா. அடுத்த நாள் காலையில மீஜி கிளாஸ்ல இருக்கும் போது அங்க ஸ்டாஃப் வராங்க. இங்க பாருங்க, ஹாஸ்டல்ல பைப்லாம் ரெனோவேட் பண்ற வேலை இருக்கு, சோ அதனால எல்லாரும் வீட்டுக்கு போங்க, யாரும் 2 வாரத்துக்கு ஹாஸ்டல்ல யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல, இருந்ததே அது ஒரு இடம் தான், அதுவும் போயிருச்சான்னு சொல்லிட்டு மீஜி கிளாஸ்லயே உட்காந்துட்டு இருக்கா. ஸ்டாஃபே வந்துட்டு என்னம்மா இன்னும் கிளம்பலையான்னு கேட்க, நைட் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஹோட்டலுக்கு போலாமான்னு பாக்குறா, அதுக்கும் இருக்க காசு பத்தல. நேரா சென்னோட வீட்டுக்கிட்ட போயிட்டு நிக்கிறா. சென்னை ஆப்போசிட்ல வரத பாத்துட்டு, இல்ல அதுவும் சரிப்படாது, அவன் தான் துரத்தி விட்டானேன்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்தும் கிளம்பி போயிடுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம போற போக்குல போயிட்டு இருக்கா. சென்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நெட் கேஃபே இருக்கும்ல, அங்க போய் கேம் விளையாடலான்னு போறாங்க. பார்த்தா மீஜி தான் ரிசப்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கா. நைட் ஷிஃப்ட் வேலை இங்க பாக்குறா போல. காலைலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு நைட் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. ஃப்ரெண்ட் அதை பாத்துட்டான். மீஜி கிட்ட நிறைய பசங்க கல்ல போட்டுட்டு இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இங்கதான் ஸ்டே பண்றியா அப்படிலாம் கேட்டு இந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த நாள் நேரா போயிட்டு நம்ம சென்னு இருக்கான்ல அவன்கிட்ட, இந்த மாதிரி மீஜிய பாத்தேன்டா, அந்த கஃபேல வேலை பாக்குறா போல, நைட்டு அங்கேதான் தங்கி இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சென்னு பாக்குறான். இங்க பாரு, நீ அவளை பாக்கும்போது இந்த சாவி அவகிட்ட குடுத்துருன்னு சொல்லிட்டு வீட்டு சாவி ஒரு கீயை ஒட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஆனா மீஜி வந்துருவாளே, வீடு குப்பையா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டு மீஜிக்காக அவ ரூம் கிளீன் பண்றது, ஹால் எல்லாம் பத்திரமா கிளீன் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்து அத்தனையும் கிளீன் பண்றான். ஆனா மீஜி அதுக்கப்புறமும் வரவே இல்ல. நேரா அந்த கெஃபேக்கு போயிடுறான். ஏய், வீட்டு சாவி ஒன்ட்ட இல்லையா, வீட்டுக்கு வர முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். யாருமா அது, உன் ஃபேமிலியான்னு சொல்லிட்டு அங்க இருக்க கடையில இருக்கவரும் கேட்டுட்டு இருக்காரு. இல்லங்க, எனக்கும் இந்த பையனுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஹலோ உங்களுக்கு சிஸ்டம் வேணும்னா போய் எடுத்துக்கோங்க, சிஸ்டம் நம்பர் 10 காலியா இருக்கு, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து மறுபடியும் வேலை பார்க்க போயிடுறா. இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலையேன்னு சொல்லிட்டு சென்னு சோகமாயிடுறான். அடுத்த நாள் மறுபடியும் மீஜி குப்பை பொறுக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. சென்னை அவகிட்ட இருந்து பேக வாங்கி வச்சுட்டு அவளுக்கும் சேர்த்து அவனும் குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றா, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா, என் வேலையும் பண்ண விட மாட்டேங்கிற, நீ தான் என்ன துரத்துன, உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன, இப்ப ஏன் என் உயிர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு மீஜி கத்த ஆரம்பிக்கிறா. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கு பயங்கரமா கோவம் இருந்தது, அதனால உன்னை வெளியே போன்னு சொல்லிட்டேன்,
என்னைக்குமே உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாம போகவே போகாது, நீ என் ஃபேமிலி தான், வரியா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கூப்பிட்டு இருக்கான். மீஜி இத்தனை நாள் அந்த ஸ்ட்ரெஸ்ல அடக்கி வச்சிருந்தவ அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டா. இவ அழுறத பார்த்து சென்னுக்கே பாவமா இருக்கு. வேகமா அவளை போய் கட்டி பிடிச்சிட்டு, சாரி சாரி, நம்ம 2 பேரும் ஃபேமிலி தான், என் வீடு உன் வீடு தான், வீட்டுக்கு போலாமான்னு கேட்க மீஜி அவனை 2 அடி அடிச்சிட்டு இருக்கா. சரி அடிக்கிறதுனா அடிச்சுக்கோ, அழுவுறதுனா கூட அழுதுரு, அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு அவளை கெஞ்சி சமாதானப்படுத்தி, வெயில் அடிக்குது பாருன்னு சொல்லிட்டு அவன் கண்ணுக்கு ஷேடு அவன் கையால புடிச்சிட்டு வீட்டுக்கு மறுபடியும் கூட்டு போறான். வீடு கிளீனா இருக்கு, ரூமையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கான், எல்லாமே ரெடியா இருக்கு. உன் பிரஷ் பேஸ்ட் கூட நீ வச்ச இடத்துலயே இருக்கு, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொல்ல, இல்ல ஏதோ வேண்டான்னு மீஜி சொல்றா. இதுக்கு மேல நீ உனக்கு கஷ்டமே பட விட மாட்டேன், நான் தான் அந்த வீட்டோட ஆம்பளை, இந்த குடும்பத்தை நான் தானே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு அவனுக்கே கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. வேகமா வெளியே போயிட்டு இருக்கான். மீஜிக்கே காமெடியா இருக்கு. சென்னு வெளியே போயிட்டு இந்த மாதிரி கிரிஞ்சு வார்த்தைலாம் என் வாயிலிருந்து எப்படிதான் வருதோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஏதாவது குக் பண்ணலான்னு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா ஃப்ரிட்ஜ் எம்டியா இருக்கு. இல்ல நான் குக் பண்றேன்னு மீஜி வந்து ஓபன் பண்ணிருக்கா. காலியா இருக்கதை பார்த்துட்டு வெளியே போய் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு சென்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல பாரு, என் பேக்ல 2 நூடுல்ஸ் பாக்கெட் நீ கிடைச்சிட்டு என் பேக்ல பொறுக்கி போட்டேன், இதை சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு இருக்கா. சாப்பிடலான்னு இவங்க நினைக்கிறதுக்குள்ள டக்குன்னு கரண்ட் கட் ஆயிருது. வேகமா ஏதாவது செக் பண்ண முடியுதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு டிராவை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா உள்ளுக்குள்ள அவனை கட்டி போட்டு கயிறு இருக்குல்ல, அது இந்த ஷாக் கொடுத்ததெல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு சென்னுக்கு இன்னும் ட்ராமா போல அங்கிருந்து நேரா கிளம்பி போயிடுறான். ஐயோ ஈபி பில்லு கட்டல, அதான் போயிருச்சு, சரி நாளைக்கு கட்டிக்கலாம் வான்னு சொல்லிட்டு மறுபடியும் சென்னை அவளை உள்ள கூட்டு போறான். ஹாட் வாட்டர் போட்டு 2 பேரும் சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்துட்டு சாசேஜ் 2 பாக்கெட் இருக்கு, நமக்கு நாளைக்கு ஃபீஸ்ட் தான் சொல்லிட்டு சென்னை அதையும் எடுக்கிறான். மீஜிக்கு அவன் எடுத்துட்டு ஒன்னொன்னா பிரிச்சு போட்டுட்டு இருக்கா. மீஜி அவனோட பாக்கெட்ல போட்டுட்டு இருக்கா. நான் இனி என்னை பத்தி கவலைப்படாத, நீ சாப்பிடுன்னு சென்னு சொல்றான். நீ எனக்கு ஒண்ணுதெல்லாம் கொடுக்குறல்ல, அப்போ நான் என்னதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மீஜி அமைதியா எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. 2 பேரும் அழகா மறுபடியும் பாசத்தோட அமைதியா ஒரே வீட்டுல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மீஜி சாப்பிடுறதே பார்த்துட்டு சென்னு சிரிச்சிட்டு இருக்கான். இப்பதான் அவனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. அடுத்த நாள் இபி பில் கட்டுறதுக்கு போயிட்டு, இதுலதான் இபி பில் கேஸ் பில் எல்லாம் கட்டணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறதுக்கு போறான். இல்ல ப்ளீஸ் என் காசை யூஸ் பண்ணி கட்டுறியா, சும்மாவே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும், நானும் காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மீஜி சொல்றா. என்கிட்ட ஆனா 55 யுவான் தான் இருக்கு, அது போதுமான்னு கேக்குறா. நம்ம 2 பேர் தானே இருக்கோம், அவ்வளவுதான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இவன் அந்த காசை வாங்கிட்டு அதுல பே பண்ணலான்னு போனா, ஆனா இது அதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 164 யுவான் இருக்கு. 2 பேர்கிட்ட இருக்க காசுமே பத்தல. மீஜி பாக்குறா, இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் கொஞ்சம் காசு வச்சிருந்தேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கொடுத்துடுறா. நிஜமாவேவா அப்படின்னு சென்னு பாக்குறான். பாத்துக்கலாம்டா, இதை வச்சு பே பண்ணு, இப்ப நமக்கு வந்து இபி வேணும்ல அப்படின்னு கேட்க, சீக்கிரமா நான் உனக்கு காசை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு அதை வச்சு பே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு கடையில எல்லாம் எக்ஸஸா இருக்கிறதுலாம் விற்பாங்கல்ல, நிறைய சமயம் வீணா கூட போயிருக்கும் போல, அதெல்லாம் நம்ம சென்னு காசு கொடுத்து வாங்கிக்கிறான் கம்மி விலையில. மேக்சிமம் டைம் நல்லா தான் இருக்கும் மீஜி, என்னைக்காவது தான் நல்லா இருக்காது, இதை வாங்கி சாப்பிட்டா நிறைய காசு மிச்சம் பண்ணலாம்னு சொல்றான். அடுத்து ஒரு முக்கியமான வேலை பார்க்கறதுக்கு உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இவன் அலுமினியம் ஃபாயில் எல்லாம் பொறுக்கிறதுக்கு போவான்ல, பாலடைஞ்ச ஒரு பெரிய பழைய பங்களா ஒண்ணு இருக்கு, பழைய கம்பெனி போல, அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். இன்னும் உள்ள போனோம் எதுல இடிச்சுக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்து பத்திரமா அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். மீஜிக்கே மேல இருந்து பார்க்க பயமா இருக்கு, நின்னு பார்த்தா பயமா இருக்கும், நிக்கவே கூடாது, வந்துட்டேருன்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இது உளுந்தா நம்ம செத்துருவோமாடான்னு கேட்க, முதல்ல ஏமாலதான் விழுவும்ல, நான் தாங்கி புடிச்சுக்கிறேன், அப்ப நீ ஓடி போயிருன்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். இதுல எதெல்லாம் எடுக்கணும்னு அவனுக்கு சொல்லி தரேன், அதெல்லாம் எடுத்தோம்னா நல்ல காசு கிடைக்கும்னு சொல்ல 2 பேரும் போட்டி போட்டு எடுக்கிறாங்க. அந்த ஒயர்லாம் அதுல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு நிறைய பழக்கம் இருக்க மாதிரி இருக்கே, முன்னாடியே வந்திருக்கியான்னு கேட்க, மிடில் ஸ்கூல் படிக்கும் போதே இங்கதான் எனக்கு ரொம்ப எல்லாம் பசிக்கும் போது இங்கதான் வருவேன், இங்க காசு சேர்த்து தான் சாப்பாடு வாங்குவேன்னு சொல்ல, சென்னு ரொம்ப சின்ன வயசுலயே பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு மீஜிக்கு புரியுது. சோகமாயிடுறா. அவளும் நான் நிறைய எடுக்கிறேன், நம்ம நிறைய காசு சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் எடுத்துட்டு இருக்காங்க. சரி போதும் இன்னைக்கு, மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சென்னும் சொல்லிட்டு இருக்கான். வெயிட்டான பேக் அவ தூக்கிட்டு போறத பாத்துட்டு, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வெயிட் பேக் அவன் வாங்கிக்கிறான். 2 பேரும் கிளம்பி போலான்னு பாக்கும்போது ஒரு தெருநாய் ஒண்ணு இருக்கு, இவங்கள பாத்துட்டு பயங்கரமா துரத்த ஆரம்பிக்குது. டே ஓடுறா ஓடுன்னு சொல்லிட்டு சென்னோட கையை பிடிச்சிட்டு மீஜி அங்க இருந்து விட்டு அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. சிரிச்சுட்டே ஓடிட்டு இருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஓடி போயிடுது. மீஜியும் சென்னும் இதே பழக்கமா வச்சுட்டு அங்க போயிட்டு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பொறுக்கி வித்து காசு பாத்துட்டு இருக்காங்க. அடிக்கடி வாங்கன்னு வர சொல்லிட்டு அந்த கடைக்காரர் எடைக்கு வாங்க வரல, அவர் சொல்லிட்டு இருக்காரு, காசு கிடைச்சிருச்சு இன்னைக்கு என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மீஜியும் சென்னும் சிரிச்சுட்டே எங்க வந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. மீஜி நல்லா கணக்கெல்லாம் போட்டிருக்கா, கோக் குடிக்கிறா, இதை வாங்கி இருக்க கூடாதுடா, காசு ஓவரா இருக்கு, நீயும் பாதி குடி, அப்பதான் எனக்கு கில்ட்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே பாட்டில ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. கணக்கு போட்டாச்சா, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் மீஜிய சென்னு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். கரெக்டா அவளுக்கு டியூஷனுக்குலாம் எவ்வளவு காசு ஆகும்னு சொல்லிட்டு சென்னு கணக்கு போட்டுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, என் அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சா அவங்க கிட்ட கொஞ்ச நாள் அனுப்பி வைடா, அவளை நீ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டங்கிறதால அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் வரையவா நீ கட்ட முடியும்னு கேட்க, அவளை நான் கூட்டு வந்துட்டேன்னா ஃபுல் பொறுப்பு என்னோட தான், நான் அவளை தானே பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னு சொல்லிட்டு இருக்கான். அது சரி, இது எங்க போய் முடிய போதோன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க.
மேஜியும் ஏற்கனவே வந்து ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டியிருந்தால, இப்ப அந்த ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. சென்னு தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில வச்சு கட்டிட்டு இருக்கான். டேய் மிஸ் பாக்கணும்னு சொன்னாங்கடா, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கேட்டுக்கிட்டு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறா. அப்ப மீஜி கிட்ட எப்பவுமே எந்த பேரண்ட்டும் ஒரு வருஷத்துக்கு தாமா ஃபீஸ் பே பண்ணுவாங்க, ஆனா உங்க அம்மா 6 மாசத்துக்கு மட்டும் தான் பே பண்ணாங்க, நாங்களும் அப்புறமா அவங்க பே பண்ணிருவாங்க, உன்னை விட்டு ஸ்கூலை விட்டு நிறுத்துறதுலயே எங்களுக்கு மனசு இல்லையேன்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டோம். ஆனா உங்க அம்மா அதுக்கப்புறம் வரவே இல்ல, பேமெண்ட்டும் பண்ணல, நீ அடுத்த செமஸ்டருக்கு ஃபீஸ் பே பண்ணுமான்னு சொல்லிட்டு பில்லையும் கொடுக்குறாங்க. மீஜிக்கு சென்னு கிட்ட அதை சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. நேரா 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. மீஜி அப்செட்டா இருக்கதை பார்த்துட்டு சென்னு கேக்குறான், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அம்மாவை பத்தி டீச்சர் சொன்னாங்கன்னு சொல்ல, உங்க அம்மா வேற நீ வேற, அவங்க 2 பேரும் வேற வேற ஆளுங்க, சோ மனசுல போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ மீஜியோட அம்மாவை பத்தி அவங்க பேசுனதெல்லாம் அவன் காதுல விழுந்திருக்கு. அடுத்து வேற ஒருத்தனை கரெக்ட் பண்ணிருக்கா பாரு, அவன் ஒரு பொம்பளையா, அதுக்குள்ள வெளிநாட்டுல வேலை பாக்குற ஒருத்தனை கரெக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் சென்னு காதுல வாங்கிட்டு தான் மீஜி அவங்க அம்மாவை தேடவே கூடாது, தேடினா ரொம்ப வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கான். மீஜி அவங்க அம்மாக்கு போன் பண்ணிட்டு ஃபீஸ் ஆவது கேட்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீடைல் பண்ண ஆரம்பிக்கிறா. சென்னு போன் வயிற புடுங்கி விட்டுறான். இல்ல நான் எங்க அம்மாவை தேடல, அவங்க மேல எனக்கு எந்த பாசமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆனா அவங்க பொறுப்பு எடுத்துக்கணும் தானே, என்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க பெத்திருக்காங்க தானேன்னு சொல்லிட்டு அந்த பில் எல்லாம் கொடுக்க, இதுக்காக தான் உன் அம்மாவை தேடினியா, என்ன முன்னாடியே சொல்ல வேண்டியதானேன்னு சொல்ல, உன்டையும் காசு இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட காசு இருக்குன்னு சென்னு சொல்லிடுறான். வாஷிங் மிஷின்ல துணி எல்லாம் மீஜி அழுக்கு துணி கூட துவைக்க போலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு டக்குன்னு ஒரு போனை போடுறான் அந்த கிளப்புக்கு. அந்த இல்லீகலா கேம்பிளிங் விளையாடுவாங்கல்ல, இவன் ஸ்னூக்கர் விளையாடுவான்ல, அவங்களுக்கு போன் பண்ணிடுறான். இவனும் அங்க போய் ஸ்னூக்கர் விளையாடுறான். யாரோ பெரிய ஆள் வந்திருப்பாங்க போல, அவங்க கிட்டயும் மோதி சென்னு வின் பண்ணிடுறான். அந்த பக்கமா மிஸ்டர் ஷாங், அதாவது நம்ம சென்னு காப்பாத்தினால அந்த ஆள் பாத்துட்டு இருக்காரு. சூப்பருங்கிற மாதிரி சென்னு கிட்ட எதுவும் பேசாம கிளம்பி போயிடுறாரு. தோத்து போன அந்த லேடி இருக்கால, சென்னை பார்த்து முறைச்சிட்டு லக்குல ஜெயிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப காசு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்து, ஏண்டா செகண்ட் பிரைஸ் வாங்கிருக்கலாம்ல, ஏன் ஓவரா பண்ற, அந்த லேடியை ஏன் தோக்கடிச்சேன்னு கேட்க, செகண்ட் பிரைஸ்க்கு 8000 யுவான் தான் கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு 20,000 யுவான் கொடுக்குறீங்க, கொடுங்கன்னு சொல்ல, உனக்கு பேக்கப்பே கிடையாது, ஒருவேளை நீ சாம்பியன்ஷிப்பே அடிச்சா கூட உன்கிட்ட இருக்க காசை வேற யாராவது மிரட்டி புடுங்கிருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல, அப்ப நான் சாம்பியன்ஷிப் பிடிப்பேன்னு நினைக்கிறீங்களா, பரவாயில்ல, என்னை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம மீஜி வீட்டுல அவன் வரட்டுக்குள்ள சமைச்சு வச்சலாம்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு மாதிரி பவர் வந்து வந்து போற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு, பிளக் சரியில்லையான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கா. பார்த்தா அங்க நம்ம அன்னைக்கு சென்னு பார்த்து எதை பார்த்து பயந்தான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அவனை கட்டி வச்ச அந்த ஒயர்லாம் அங்க இருக்கு. மீஜி நேரா அதை எடுத்துட்டு போயிட்டு டக்குன்னு குப்பையில தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.